இது வந்து ஓட்டு வீடா இருந்தது. அப்ப நான் எதுக்கு இத சொல்றேன்னா, நாங்க கல்யாணம் முடிக்கும்போது காசே நம்மகிட்ட கிடையாது. சரி. கடன் பட்டு தான் கல்யாணம் முடிச்சோம். வேலை வெட்டியும் அந்த அளவுக்கு இல்ல. படிப்பு கம்மி தான். அதனால அந்த வீடு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, பழைய வீடு அப்பா கட்டின வீடுனால உடைஞ்சு உடைஞ்சு மழையெல்லாம் பேஞ்சு போய் அங்கங்க சரி குண்டாலாம் பண்ணுவேன் வச்சுட்டுருக்கோம். எல்லாத்தையும். நான் தான் சரி அப்ப பண்ணுவேன். வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அடடா! நம்ம குழந்தைங்கலாம் ஏதாச்சுன்னா இந்த வீட வச்சு எப்படி சமாளிக்க போறோம்? இத அரேஞ்ச் பண்ண கூட காசு எப்படி பண்ண போறோம்? எப்படி ஒரு ரூ. 30 ரூ. 40 அன்னைக்கு நிலைமை ஆகும். செலவாகும். ம். அதனால வந்து ஒரு புது வீடு கட்டணுன்ற மாரி ரொம்ப ஆசைப்பட்டோம். அதுக்காக வந்து வெளிநாடெல்லாம் போய் கஷ்டப்பட்டுட்டு வந்து ஆமா. வீட கட்டி 5 வருஷம் வெளிநாட்டுல இருந்தாரு. வீடு ஆமா. கட்டணுன்றதுக்காகவே மெயின் கோலா இருந்தது. ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. வீடு இல்ல தான் முக்கியம். ஆமா. வேற வழியே இல்ல. அந்த ம். எல்லா இடமுமே டேமேஜ் ஆயிருச்சு. ஓடு ம். பூரா உட்கார ஆரம்பிச்சுருச்சு. ம். ம். இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அங்கங்க பாத்திரங்கள வைப்பா, அந்த குச்சி இதெல்லாம் எடுத்துட்டு போய் சொருகிவிடுவா, ஓடு விழுகாம விழுகாம இருக்கிறதுக்காக. இருக்கிறதுக்காக. அந்த மாரி ரொம்ப பாடுபடுவா. அத நான் பார்த்துட்டு, ஐயோ! ஒய்ஃப் புதுசா வந்தவ இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்டின்ட்டு யோசிச்சேன். இந்த குழந்தைங்கலாம் இதான பின்னாடி, இவங்கள பாதுகாக்கணும்னா வேற வழியே இல்ல. நம்ம ஏதோ ஒரு வீடு கட்டி ஆகணும் அப்டிங்கும்போது, வேற நமக்கு ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. ம். படிப்பும் அதிகமா இல்லையா? அதனால வெளிநாட்டுக்கு போலான்ட்டு ஒரு 5 வருஷம் பாடுபட்டு வந்து இந்த வீட கட்டினேன். வீடு.